அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்குமே துலாம் ராசியில் சந்திரன் இருப்பார். அதனால் 7ஆம் வீட்டில் சந்திரன் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலேயே ஒரு 11 மணிக்கு மேலே 9ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி வரைக்குமே, புதன்கிழமை 11ஆம் தேதி அன்று அஷ்டமி இரவு 10 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பாங்க. அப்போ விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கிறனால கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மன சோர்வுகளும் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் ஒரு குழப்பம் இல்லாமல் மன தெளிவாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாள் 13 வெள்ளிக்கிழமை வரைக்குமே தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையை அமைத்து தருவார். அப்படி சிறு சிறு வாய்ப்புகள் கூட தள்ளி போகலாம். முயற்சிகள் தள்ளி போகும். அதனால் இன்றைய முயற்சிகள்லாம் நாளைக்கு வெற்றியாக அமையுங்கிற அடிப்படையில் தொடர்ந்து விடாமுயற்சி செய்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பொறுமையாக பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். புத்திசாலித்தனமாக எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து ஒரு வெற்றிகரமான நாளாக அமைத்து கொள்ள முடியும். பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சும முகூர்த்த நாள், சர்வ ஏகாதேசி நாள். இந்த சனி ஞாயிறு இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், தொழில் அற்புதமான முன்னேற்றம் வரும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. மற்றபடி வியாபாரம் வெற்றி பெறும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் இந்த வார இறுதி நாட்களான சனி ஞாயிறும் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் கிட்டும். இந்த வாரத்தினுடைய மையப்பகுதியில் வரக்கூடிய ஒரு சில நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திரன் இருப்பார் காலையில் 11 மணி வரைக்குமே. அப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தொடர்ந்து முயற்சி செய்து பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 9ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி வரைக்கும், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அஷ்டமி. இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு
10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். இதில் கொஞ்சம் மன சோர்வுகள் வரும். ஆகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நன்கு புரிந்து புத்திசாலித்தனமாக அணுகினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். பிறகு 14ஆம் தேதி 15ஆம் தேதி 14 சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த 2 நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அடையாமல் ஒரு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திரன் இருப்பார் காலையில் 11 மணி வரைக்குமே. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தொடர்ந்து முயற்சி செய்து பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 9ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை, சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி வரைக்கும், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அஷ்டமி. இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். இதில் கொஞ்சம் மன சோர்வுகள் வரும். ஆகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நன்கு புரிந்து புத்திசாலித்தனமாக அணுகினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். பிறகு 14ஆம் தேதி 15ஆம் தேதி 14 சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த 2 நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அடையாமல் ஒரு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்கவலைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள் இருக்கும். ஆகவே அந்த நாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வைத்துக்கொள்வது நல்லது.
இதில் திங்கட்கிழமை 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு மேலே சந்திரன் விருச்சிக ராசிக்கு வருவார். அப்போ 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். அப்புறம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமையும் இரவு 10 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருப்பார். 11ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி. இப்போ இந்த விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேங்கும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த 2 நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கும். சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். அதனால் மனதில் ஒரு உறுதியாக மன தெளிவாக இருப்பது நல்லது. குழப்பமடைய வேண்டாம், பொறுமையாக இருப்பது நல்லது. அந்த நாட்களின் நிகழ்வுகளை அமைதியாக கடந்து செல்வது சரியாக இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள், அதாவது இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்கள் நல்லது ஒரு சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்குமே துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து முன்னேறுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது அமைதியாக கவனமாக கடந்து செல்வது நல்லது. பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. மற்றபடி 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தேய்பிறை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். காலையில் 11 மணியிலிருந்து 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி வரைக்குமே இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது 11ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி. இப்போ விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனசை சோர்வாக வச்சுக்காம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பான நாட்களாக அமையும். மனதில் உறுதி தேவை, கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15 ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். ஆகவே சனி ஞாயிறு மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும்.
கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டாகும். நிர்வாகத்தில் நல்லதொரு வெற்றிகள் கிட்டும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் 11 மணிக்கு காலையில் வரைக்கும் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணிக்கு மேலே 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி. அன்று இரவு 10 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு தடைகள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து முன்னேறி செல்லவும். வீடு, பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் பொறுமையாக அதை அணுகி ஒரு முன்னேற்றகரமான விஷயங்களில் கவனம் செலுத்தி முயற்சி செய்வது நன்மையை கொடுக்கும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் மன சோர்வு அடையாமல் கொஞ்சம் மனதை இலகுவாக, எளிதாக, இயல்பாக வைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் ஆர்வமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை உற்சாகமாக வைத்திருப்பது நல்லது. மன சோர்வுக்கும் மனக்கவலைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். மனதில் உறுதி தேவை. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாள் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்குமே துலாம் ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகளில் கொஞ்சம் அதிகம் பங்களிப்பு இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக, அமைதியாக பேசுவது நல்லது. வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மௌனமாக இருப்பது நல்லது. பிறகு அந்த அன்னைக்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 11ஆம் தேதி புதன்கிழமையும் இரவு 10 மணி வரைக்கும், 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி. இப்போ இந்த நாட்களில் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள், நீண்ட நாள் எண்ணங்கள் இதெல்லாமே ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். இடம், பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை.
சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து அதனுடைய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றிகள் நிறைய உண்டாகும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த சனி ஞாயிறு மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகலாம், மனக்கவலைகள் வந்து போகலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதை உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வைத்து கொள்வது நல்லது. கவலை இல்லாத நாட்களாக பார்த்து கொள்வது சரியாக இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக, முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். துலாம் ராசி 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்கும் துலாம் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெற்றிகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனது உற்சாகமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் நல்லபடியாக. அதே நேரத்தில் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணிக்கு மேலே துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வருவார். அப்போது 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை அஷ்டமி, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். அடுத்தது 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 11ஆம் தேதி புதன்கிழமையும் இரவு 10 மணி வரைக்குமே 11ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி நாள். இப்போ இந்த நாட்களில் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் வரும்போது கொஞ்சம் வெற்றிக்காக அமைதியாக, பொறுமையாக இருப்பது நல்லது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில், குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அந்த நாளில் அனைவரோடும் பேசும்போது அன்பாக பேசுவது நல்லது. கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த நாட்களில் தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வந்துடும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், 14 சனிக்கிழமையும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த சனி ஞாயிறு இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சி செய்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திரன் இருப்பார் காலையில் 11 மணி வரைக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு, கொஞ்சம் செலவுகளும் வீண் செலவுகள் கொஞ்சம் வரலாம், கொஞ்சம் வீண் அலைச்சலும் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து நல்ல செலவாக, நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் 9ஆம் தேதி அன்று திங்கட்கிழமையே காலையில் 11 மணிக்கு மேலே சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வருவார். அப்போ 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தேய்பிறை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும்.
10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 10 மணி வரைக்கும். 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி. இப்போ இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு, கோபதாபம், முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் பொறுமையாக நிதானமாக ஆலோசனை செய்து கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள்லாம் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக நன்மைகள் அதிகம் தருகிற நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால நிறைய வெற்றிகளும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும், பயணங்கள் பிரயாணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெறும். பிறகு 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வருவார். அப்போ 9ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 11ஆம் தேதி புதன்கிழமையும் இரவு 10 மணி வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் இருக்கும்போதும் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி நாள். இப்போ இந்த நாளில் விருச்சிக ராசிக்கு சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. வீண் செலவுகள் ஏற்படும், அது நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம், ஆகவே பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை மிக பயனுள்ளதாக முன்கூட்டியே செய்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தனுசு ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், பண வருமானம் இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்குது, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்லதொரு முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது தனுசு ராசிக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு இருக்கும்போது குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது இருக்கும். குடும்ப வேலைகள் நிறைய இருக்கும், அதில் வாக்குவாதம், வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது, அமைதியாக பேசுவது நல்லது, மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்குமே துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும்,
பிறகு 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 9ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். அடுத்தது 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 11ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி நவமி. அந்த நாட்களில் இரவு 10 மணி வரைக்குமே விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வர்றதுனால லாபகரமான நாள், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், அலுவலக பணி வெற்றிகரமாக அமையும், வியாபாரம் வெற்றி பெறும், தொழில் முன்னேற்றம் இருக்குது, நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் வீண் செலவாக ஆகாமல் சுப செலவாக நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதனால் திட்டமிட்டு சிந்தித்து பயனுள்ள விஷயங்களில் முயற்சி செய்வது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல் வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் சனி ஞாயிறில் மகர ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது நிறைய நன்மைகள் உண்டாகும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வும் முன்னேற்றமும் உண்டாகும், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், தொழில் முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை தருகிற நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் காலையில் 11 மணி வரைக்குமே துலாம் ராசிக்கு சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது அமைதியாக கவனமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பயணங்கள் பிரயாணங்களில் மிகுந்த கவனம் தேவை. அதே நேரத்தில் திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வந்து விடுவார். அப்போது 9ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பாக இருக்கும். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் அன்று அஷ்டமி நாள். இந்த நாளில் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு, தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும், புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது விரயஸ்தானமாக வருது. வீண் செலவுகள் உண்டாகும், அது நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும், அது பயனுள்ள முயற்சிகளில் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல் வீண் விரயங்கள் எல்லாம் இல்லாமல் நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11 மணி வரைக்குமே துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம நாள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் மனக்கவலைகள் மன சோர்வுகள் இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்கள் நேரங்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 11 மணிக்கு மேலே துலாம் ராசியிலிருந்து சந்திர பகவான் விருச்சிக ராசிக்கு வந்துடுவார். 9ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி வரைக்குமே. புதன்கிழமை 11ஆம் தேதி அன்று அஷ்டமி இரவு 10 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 9ஆம் வீடாக வர்றதுனால
கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல் பொறுமையாக நிதானமாக விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பணியாற்றுவது நல்லது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி முயற்சி செய்வது ஒரு நல்ல நாளாக பயன்படும். பிறகு 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 10ஆம் வீடு. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வியாபாரம் வெற்றி பெறுவது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாளில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது லாபகரமான நாளாக வருது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். அந்தந்த நாட்களுக்குரிய நல்ல பலன்களை கேட்டு உணர்ந்து அதன்படி நடந்து வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.